வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 25/11/2024 நடந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 2 கொஷின்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் விட்ட ஒரு கொஷின் வந்து விட்டுட்டேன். அந்த கொஷின் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின், அதாவது த அட்ஜாயினிங் ஃபிகர்ஸ் லைன் எல் parallel to லைன் எம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2y. அதாவது இரண்டு இணைக்கோடுகள் ஒன்று குறுக்கை வெட்டி கொள்ளுது. அப்படி வெட்டி கொள்ளும்போது இந்த எக்ஸ் மதிப்பு அப்புறம் அந்த ஒய்யினோட மதிப்பை கேட்டிருக்காங்க, கூட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பேசிக்காக இதை வச்சு வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு நிமிடம், ரெண்டு இணைக்கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்கே வெட்டி கொள்கிறது அப்படின்றால் சில கோணங்கள் ஏற்படுது. அது என்னென்ன கோணங்கள் பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 1 ஒரு நிமிஷம்ப்பா. 1 2 3 4 5 6 7 8. இதில் மொத்தம் வந்து இந்த இருசம வெட்டி இரண்டு இணைக்கோடுகளுக்கு ஒரு குறுக்கு வெட்டி இருந்தது அப்படின்னா மொத்தம் வந்து 5 விதிகள் இருக்குது, 5 ரூல்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்தலாம். அதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூல் நம்பர் 1 என்னென்னா, குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள்னால் என்னப்பா? 1க்கு 3 குத்தெதிர் கோணம், 2க்கு 4, 5க்கு 7, 6க்கு 8. அதாவது 1ம் 3ம் சமம், 2ம் 4ம் சமம், அதே மாதிரி 5ம் 7ம் சமம், அடுத்ததாக 6ம் 8ம் சமம். இது குத்தெதிர் கோணங்கள் சமம். ரூல் நம்பர் 2, ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் இது எதுப்பா? 1 5 சமம், 2 6 சமம், 4 8 சமம், 6 7 சமம், 3 7 சமம். அதாவது 1 5 சமம், அடுத்ததா 2 6 சமம், அடுத்ததா 4 8 சமம், அடுத்ததா 3 7 சமம். இது 2வது ரூல். 3வது ரூல், உள்ளெதிர் கோணங்கள் சமம். உள் எதிர் கோணங்கள் 3 5 சமம், 4 6 சமம். உள்ளெதிர் கோணங்கள் சமம். உள்ளெதிர் கோணங்கள் சமம். உள்ளெதிர் கோணங்கள் எது எதுப்பா? 3 5 சமம், அடுத்ததா 4 6 சமம். அடுத்து 4வது ரூல், வெளியெதிர் கோணங்கள் சமம். வெளியெதிர் கோணங்கள் சமம். வெளியெதிர் கோணங்கள் இது எதுப்பா? அதாவது 1 7 சமம், 2 8 சமம். அடுத்ததா 5வது ரூல். இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து அடுத்தது இந்த 2வது ஷிஃப்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. உள்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். உள்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணங்கள்னா என்னப்பா? மிகை நிரப்பு கோணங்கள்னால் 2 கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. அதே நிரப்பு கோணங்கள்னால் 2 கோணங்களுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி. உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னா 3 + 6 180 டிகிரி. அடுத்ததா 4 + 5 180 டிகிரி. ஸோ இதுதான் இந்த 5 ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்ற பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து 2 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரிப்பா, இது மறந்துடக்கூடாது. ஒரு நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி, ஒரு வட்டத்தின் கோணம் 360 டிகிரி. இப்போது இங்கே கொடுத்துருக்கல எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ, உள்கோணங்கள் மிக நிரப்பு கோணங்கள் நம்ம சொல்லிட்டோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 75 டிகிரி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம். இப்போது இது ஒய் வந்து, இப்போது இது வந்து ஒரு நேர்கோடு. நேர்கோட்டில் வந்து இந்த பக்கம் 60 டிகிரி அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? 120 டிகிரி. ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்ற கான்செப்டில் ஒரு நிமிடம்,
ஒத்த கோணங்கள் சமம் இது 120 டிகிரி அப்படின்னா ஒத்த கோணங்கள் சமன்ற கான்செப்ட்டில் ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கும் 120 டிகிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 2y கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 100 டிகிரி. சாரி எக்ஸோட வேல்யூ மன்னிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 75 டிகிரி. ஒய்யோட வேல்யூ வந்து 120 டிகிரி. ஸோ 2y = 240 டிகிரி ப்ளஸ் 75 ஈக்குவல் என்னென்னா 315 டிகிரி தான் ஆன்சர். ஸோ இதுதான் இப்போ கான்செப்ட். இந்த 5 ரூல் மட்டும் நல்லா படிச்சுக்கணும். இது பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கொஸ்டினுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ரெண்டாவது செப்டினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50. அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 25 நம்பர்ஸ். அதே இது 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா நம்பர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 15 நம்பர்ஸ். இது வந்து டேரெக்டாக வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ 30க்கும் 50க்கு இடையில் இருக்கக்கூடிய பகா எண்கள் என்ன பார்த்தீங்கன்னா 31, 37, 41, 43, 47. ஸோ இதனுடைய கூடுதல் வந்து இதனுடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இதில் கூட மொத்தம் எத்தனை எண்ணிக்கை 31, மொத்தம் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட கூடுதலை வந்து கூட்டி 5 ஊற்றோம்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 39.8 இருக்கும். ஸோ நம்ம வாங்க கூட்டிடலாம். 31 கூட்டல் 37 கூட்டல் 41 கூட்டல் 43 கூட்டல் 47 47 43 90 90 131 168 168 198 199 வகுத்தல் 5. ஸோ 200ன்னு எடுத்துக்கிட்டால் 40க்கு பக்கத்தில் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் டு 40. சரிங்களா, க்ளோஸ் டு 40 308 தான். 199 வந்து 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 39.8ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் இஃப் 4 sin square theta = 1 அப்படின்னா தீட்டா வந்து ஒரு குறுங்கோணம் எனில் cos square theta ப்ளஸ் tan square theta மதிப்பு கேட்டிருக்காங்க. 4 sin square theta = 1ன்னு கொடுத்துட்டானா அப்போ sin square theta வேல்யூ என்ன 1/4. அப்போ sin theta வேல்யூ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தால் 1/2. சைனோட எந்த டிகிரி வந்து 120 அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 30. ஏன்னா அவன் ஏற்கனவே கொடுத்தனா குறுங்கோணம் சொல்லி. அப்போ கணக்குப்படி கரெக்ட். sin 30 மதிப்பு 1/2. அப்போ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அப்போ இங்கே cos ஸ்கொயர் 30 மதிப்பு என்ன cos 30 மதிப்பு என்னப்பா cos 30 மதிப்பு √3/2. அது இது tan 30 மதிப்பு 1/√3. ஸோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினோம் அப்படின்னா 3/4 ப்ளஸ் 1/3. ஸோ ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தோம்னா 12. 4க்கு 3க்கு மிச்சம் எடுத்தோம்னா 12. அடிமான 12 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டைம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இப்போது எம்மோட மதிப்பு கேட்டிருக்காங்க. 2 சமன்பாடு கொடுத்து அதோட எம்மோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே கவனிங்க P/Q Q/Pன்னு இருக்குது. அதாவது A 1/Aன்னு இருக்குது. ஸோ 1/Aவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய யாருக்குன்னா ஹரியானா ஜாப்ஸ் இந்த .com வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் கொஸ்டின் வந்து எடுத்தேன். ஸோ 1/A வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா A⁻−1 சொல்லலாம் எழுதலாம். ஸோ அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்கு சமம் அந்த விதியை பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1/Q/Pன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இதை P/Qவை எப்படி மாற்றுறது அப்படின்னா 1/P/Qன்னு மாற்றுவோம். இப்படி மாற்றுவோம். இதோட மதிப்பு P/Q/-1. சரிங்களா, இதுதான். அப்புறம் அடிமானம் 2 சமமாயிரும், அடுக்கு சமமாயிரும். அடிமானம் சமம்னா அடுக்கும் சமம். இதுதான் ரூல். ஸோ அடிமானத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சமப்படுத்தணும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா இங்கே கொடுத்துருக்க மதிப்பின்படி 1/P/Qன்னு மாற்றணும். இப்போ Q/P 9 - mன்றதை இந்த மாதிரி மாற்றுறோம். 9 - m. இதோட மதிப்பு என்னவாகும் P/Q/-9 - mன்னு மாறும். ஸோ இது வந்து கடைசியில் என்ன P/Q = மைனஸ் உள்ள கொடுப்போன்னா +m - 9ன்னு வரும்.
ஸோ இங்கே ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க P/Q. இப்போ 2 சமமான ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்போது அடிமான சமம்னா அடுக்கும் சமமாக இருக்கும். ஏன்னா அடிமானம் இங்கேயும் P/Qன்னு இருக்குது, இங்கேயும் P/Qன்னு தான் இருக்குது. ஸோ அடுக்கு சமமாயிரும். 2m + 2m - 9 கொடுத்தீங்க அப்படின்னா கழிச்சிங்க. 2m எந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா ஒரு m ஆயிரும். இங்கே +2ல் இருக்குது, அங்கே கோபத்தில் -9 -2 ஒரே குறியீடு மைனஸ் எம்மோட மதிப்பு -11. ஸோ இந்த ரூல் பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும். இந்த ரூல் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், அதாவது 1/a மதிப்பு a⁻−1ன்ற இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. அடுத்த கொஸ்டின், ஒரு மனிதன் வந்து ஒரு பொருள் வந்து 247 ரூபா 50 பைசா விற்கிறார். அப்படி விற்கும்போது 12% வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருளினுடைய அடிப்படை விலை என்னன்னு சொல்லிக்கிட்டு இப்போ 12/5%ன்றதை பின்ன வடிவத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/8. இந்த 8ன்றது என்னன்னா சிபி, இந்த 1ன்றது என்னென்னா ப்ராஃபிட், சிபின்றது அடிப்படை விலை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போது 8 + 1 = 9 இருக்கும். இந்த 9னுடைய மதிப்பு என்ன 247.50. அப்போது நமக்கு என்ன தேவை, சிபியோட மதிப்பு தான் கேட்டிருக்கான். அப்போ 8ஓட மதிப்பு தான் தேவை. ஸோ அதில் 1 கண்டுபிடிப்போம். 1 கண்டுபிடிக்கணும் 247.50 / 9 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20 18 மிச்சம் 67 7 63 மிச்சம் 4 5 45 அடுத்து ஒரு 0. ஸோ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. இப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோன்னா 1னுடைய மதிப்பு 27.5 அப்படின்னா 8னுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். அப்போ 8ஆல் பெருக்க வேண்டியதான். 8 × 27.50. இப்போ ஒரு ஒன்றும்லப்பா 27.5ஓட மதிப்பு என்ன இன்ட்டு 8ன்றதை எப்படி பிரிக்க போகிறோம்னா 2 × 4 பிரிக்க போகிறோம். பிரித்தோம் அப்படின்னா 27 வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 55 × 4. 55 × 4 எவ்வளோப்பா 220. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 220 ரூபா. அடுத்ததான் sum of 3 consecutive multiples of 8 is 2424. Find the largest one. அதாவது 8ன் மடங்காக இருக்கக்கூடிய 3 எண்களுடைய தொடர்ச்சியான 3 எண்களுடைய கூடுதல் வந்து 2424 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணுடைய மதிப்பு இருக்காங்க. அந்த நம்பர் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா x + 8, x + 16. இப்போ எக்ஸில் வந்து வேல்யூ வந்து இப்போ 8ன்னு கொடுப்போம். இதுதான் கான்செப்ட். 8ஓட மடங்காக இருக்குது அடுத்தடுத்த நம்பராக. ஸோ எக்ஸில் வந்து 8ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 8 கூட 8 16 24. ஸோ அடுத்தடுத்த 3 8னுடைய மல்டிபிள்ஸ் என்ன 8 16 24. ஓகே, அப்போ கான்செப்ட் கரெக்டு, நம்ம போட்டிருக்க கான்செப்ட் கரெக்டு. அப்போது இந்த எண்களுடைய கூடுதல் என்னவாக இருக்குது, இதனுடைய கூடுதல் என்னவாக இருக்குன்னா 2424 இருக்குது. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 3x + 24 வரும். 3x + 24 = 2424. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 3xோட வேல்யூ என்ன வரும்னா 24 அங்கிட்டு கொண்டு போனால் 2400 சொல்லி மாறும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2400 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 800ன்னு சொல்லி வரும். அவன் என்ன கேட்டிருக்கான், லார்ஜஸ்ட் ஒன் இருக்கிறதுல கொடுக்கப்பட்டாலே பெரிய நம்பர் அது x + 16. அப்போ 800 + 16 வேல்யூ என்னன்னா 860. அடுத்ததாக ஒரு பொருளுடைய கமாடிட்டி வந்து ரெடியூஸ் 20%. அதோடைய ஒரு பொருளுடைய கமாடிட்டியோட விலை டேக்ஸ் வந்து 20% அது குறையுது. அப்படி குறையிறதுனால அதோடைய கன்சம்ஷன் நுகர்வு வந்து எவ்வளோ அதிகமாகும்னா 15% அதிகமாகுது. அப்படின்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா கன்சம்ஷன் இன்ட்டு டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னொன்று கன்சம்ஷனும் ப்ரைஸும் வந்து, அதாவது நுகர்வும் பொருளுடைய விலையும் வந்து எதிர்மறை தகவல்கள். அதாவது பொருளோடைய விலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நுகர்வு வந்து கம்மியாக இருக்கும். நுகர்வு வந்து பொருளோட விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நுகர்வு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருக்கும். பொருள் வந்து அதிகமான விலையில் இருந்துச்சுன்னா கம்மியான பொருள் வாங்குவோம், கம்மியான விலையில் இருந்துச்சுன்னா அதிகமான பொருள் வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ 20% பின்ன வடிவம் என்ன அப்படின்னா 1/5.
அது 15% உடைய பின்ன வடிவம் வந்து 3/20. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து 20 5ன்னு இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து இது என்ன ஆகுது, இது வந்து கமாடிட்டியோட டேக்ஸ் வந்து என்ன ஆகுது, 5லேருந்து என்ன ஆகுது 4ஆக மாறுது, ஒரு பங்கு குறையுது. இப்போ 5லேருந்து 20% குறையுது, ஒரு பங்கு குறையுது அப்படின்னா குறைஞ்சதுன்னா மிச்சம் என்ன இருக்கும், 4 இருக்கும். அதே மாதிரி கன்சம்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா 15% இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல வந்து 20 இருந்தது, இப்போ வந்து 3 கூடுது. ஸோ 23 இருக்கும். அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 120. 5 × 20 100, 4 23 80, 4 3 12 92. ஸோ வந்து என்ன இருக்குது, 8% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இட் டிக்ரீசஸ் 8%. ரெவன்யூ வந்து என்ன ஆகிருக்கு, 8% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததான் ஒரு டைவர் வந்து ரோவிங் 3 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நீச்சல் அடிக்கிறார். அவருடைய டைமிங் வந்து என்னவாக இருக்குன்னா 50 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் 50 கிலோமீட்டர் டவுன் அப்ஸ்ட்ரீமில் போகும்போதுல 2 மடங்காக இருக்குது, டவுன் ஸ்ட்ரீமில் வரும்போது 1 மடங்காக இருக்குது. ஸோ அவருடைய ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது மேனாக இருக்கட்டும் அல்லது போட் இவங்களுடைய ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னு சொல்லி எடுத்துக்கலாம், எக்ஸ் km/h. அதே இது வாட்டருடைய ஸ்பீடை வந்து ஒய் km/hன்னு எடுத்துக்கலாம். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எது அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய். நீருக்கு எதிராக வந்து நீந்துறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் படி இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடும் டைமும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவு. அவங்க கொடுத்த கான்செப்ட் படி அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டைம் ரேஷியோ என்ன, டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போதுல time taken, downstream still water takes double time going 15 water upstream compared to 15 upstream 2:1. அப்ஸ்ட்ரீமில் அப்ஸ்ட்ரீமில் 2 இருக்குது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 1 இருக்குது அவரோட டைம். அப்படின்னா அவரோட ஸ்பீடோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா 2:1 சொல்லியிருக்கோம். ஏன்னா டைம் ஸ்பீடோடைய ரேஷியோ வந்து மாறுது. இப்போ என்ன அப்படின்னா எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ரெண்டையும் கூட்டணும். இந்த ரெண்டையும் கூட்டினீங்க, இப்போது ஸ்பீடோட ரேஷியோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3. எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும்னா சப்போஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் வந்து கழிக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கான், டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ தான் கேட்டிருக்கான். இப்போ எக்ஸோட ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக அவன் கொடுத்துட்டான் 3 கிலோமீட்டர் சொல்லி. இப்போ 3 பங்குன்றது 3 km/h அப்படின்னா ஒய்யோட வேல்யூ தண்ணியோட ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா 1 km/h தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு தான் கேட்டிருக்கான். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னப்பா, டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 + 1 = 4 km/h. அடுத்ததாக 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 40% 60% கொடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன வரும்னா a + b - ab/100 தான் ஃபார்முலா. இதுபடி புட் பண்ணிங்கன்னா 40 + 60 - 40 × 60 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 24 100 - 24 76% சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். அடுத்தது சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. இதில் வந்து a - b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து a + b the whole square ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ a - b ஃபார்முலா அப்படி போட்டோம்னா 4z² a² வந்து 4z² + b² 25y² -2ab 4 20 20zy ப்ளஸ் அடுத்து a + b the whole square இதை போட்டோம் அப்படின்னா 25z²
ப்ளஸ் 4y² ப்ளஸ் 10 20 20zy. அடுத்து இங்கே கொடுத்துருக்காது மைனஸ் 25z². இப்போது 20zyயும் ப்ளஸ்லையும் மைனஸில் இருக்கிறதும் கேன்சல் ஆகிரும். மிச்சம் இருக்கிறது என்னென்னா 25z² மைனஸ் 25z² கேன்சல் ஆகிரும். மிச்சம் இருக்கிறது 4z² ப்ளஸ் 25y² ப்ளஸ் 4y². கூட்டினீங்க அப்படின்னா 29y² ப்ளஸ் 4z²ன்னு சொல்லி வந்துடும். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு ஈஸி. அடுத்ததான் எல்சிஎம் ஆஃப் 105 அப்புறம் 140. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலானா இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அதனுடைய மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். இப்போ 140 மல்டிப்ளிகேஷன் 140, அதோட மல்டிப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 140 280 420 அப்புறம் 560 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பர் வந்து மற்ற எல்லா நம்பர்களாலையும் வந்து வகுக்கப்படக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதனுடைய ஹையஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது 420. ஸோ 420 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். பட் பேசிக் மெத்தட் படி 84 105 140 வகுத்தீங்கன்னா 7ஆல் வகுக்கலாம். 12 7 அடுத்து 15 20. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 4 3 12 5 3 15 20 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 4ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 4 5 4 5 5 25 5 4 20 அடுத்து 5. ஸோ இங்கே மிச்சம் இருக்கிறது என்ன 4 5 20 21 7 × 3 × 4 × 5 4 5 20 21 21 × 20 என்ன வரும் 420. அடுத்ததான் find the number of bricks each measuring 24 cm into 12 cm into 8 cm required to construct a wall 24 meter long, 8 meter height and 60 meter thick if 10% of the wall is filled with mortar. வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவரோடைய அளவுகள் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு செங்கல் அடக்கணும். செங்கலை வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னா எத்தனை செங்கல் தேவைப்படும் சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனால் இங்கே கொஷின் வந்து 2 விதமான ட்ரிக் இருக்குது. ஒன்று வந்து கொடுத்துருக்க யூனிட் பூரா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது இங்கே தான் கான்செப்ட் 10% வந்து ஆல்ரெடி வந்து கலவை சிமெண்ட் கலவையெல்லாம் நிரப்பப்பட்டுருச்சு. 10% நிரம்பிருச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 90% தான் வந்து பிரிக்ஸால் வந்து செங்கல்களால் வந்து நிரப்பப்படும். ஸோ 90% தான் நம்ம பார்க்கணும். ஸோ கொடுக்கப்பட்ட அளவீடு 24 × 12 × 8 இது சுவருடைய அளவு. நமக்கு எவ்வளோ தேவை 90% மட்டும்தான் தேவை. 90% மட்டும்தான் செங்கலால் நிரப்பப்படும். ஸோ 90 × 100. இப்போ கொடுக்கப்பட்ட அளவுகள் 24 மீட்ரு, இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போது 24 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டராக மாற்றணுமா? சாரி, கணக்கு அப்படியே மாற்றி தப்பாளிட்டேன், அளவீடுகளை தப்பாளிட்டேன். கான்செப்ட் கரெக்டு. சுவரோட அளவீடு வந்து 24 மீட்டர், அது வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். 24 × 100 இன்ட்டு 8 மீட்டர், 8 × 100 சென்டிமீட்டர். அடுத்தது 60 சென்டிமீட்டர். இது வந்து சுவரோட அளவு. இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி 10% நிரம்பிடுச்சு. நம்ம மிச்சம் எவ்வளோ நிரப்பணும் 90% தான் நிரப்பணும். ஸோ செங்கலோட அளவீடு என்ன 24 × 12 × 8 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 24 அடி ஆயிரும். 100 அடி ஆயிரும். அடுத்து 12 5 12 60. அடுத்து 8 அடி ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 90 × 100 × 5 பெருக்குனிங்கன்னா 45,000 செங்கல். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 100% ஆஃப் கண்டுபிடிக்க தேவையில்லை, வெறும் 90% தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 10% ஆல்ரெடி வந்து சிமெண்ட் கலவையால் நிரப்பப்பட்டிருக்கு அந்த சுவர். அடுத்தது 2 ட்ரெயின் கணக்கு. 2 ட்ரெயின் வந்து 250 மீட்டர் லென்த் கொண்டது. அது வந்து ஒன்றை ஒன்று நோக்கி வந்து பயணிக்கும் பொழுது அதனுடைய ஸ்பீடு வந்து 90 km அப்புறம் 60 km. அப்படின்னா அது வந்து எவ்வளோ செகண்டில் ஒன்று கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 ட்ரெயின் வந்து ஒன்று நேர் திசையில் எதிர்த்து ஒன்று நோக்கி வருது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடு 2உடைய ஸ்பீடோடைய கூடுதலாக இருக்கும். அதனுடைய லென்த் என்னவாக இருக்கும், 2 லென்த்தையும் கூட்டணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கான்
டைம் தான் கேட்டிருக்கான். டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம். அப்படின்னா டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்பான் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஆமாம், சாரிப்பா, நிறையா தப்பு பண்ணுறேன். நானும் சாதாரண மனுஷன் தாங்க, நமக்கு நிறைய தவறுகள் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு என்ன கேட்டிருக்கான்? டைம் தான் கேட்டிருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன? 250 + 250. ரெண்டுமே என்ன இருக்குது? மீட்டரில் இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்பீட் என்ன கொடுத்துருக்கான்? 90 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிட் 90 கிலோமீட்டரில் கொடுத்துட்டான். அப்போ அதை வந்து மீட்டராக மாற்றணும். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டராக மாற்றணும், மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்படின்னா என்னவா அந்த நம்பரை என்னவா பெருக்கணும்? 5/18 பெருக்கணும். அதே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும். அப்படின்னா அது வந்து 18/5 பெருக்கணும். ஆனால் வச்சுக்கோங்க, எந்த யூனிட்? கிலோமீட்டர் பெருசா மீட்டர் பெருசா? மீட்ரு சின்னது. ஸோ சின்ன நம்பர் 5 மேலே வரணும். கிலோமீட்டர் பெருசு, எந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்? கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கிலோமீட்டர் பெருசு, ஸோ 18 வந்து மேலே வரணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. கிலோமீட்டர் வந்து மீட்டருக்கு எந்த இது கன்வெர்ட் பண்ணுறோம்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 5 சின்னது தான் வரணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 90 கிலோமீட்டர். ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ரெண்டு ஒன்றை நோக்கி வர்றதுனால ரெண்டு ஸ்பீடையும் வந்து கூட்டணும். 90 × 60 150 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்டாக மாற்றிட்டோம். ஸோ 150 × 5/18 இது வந்து என்ன மாறும் அப்படின்னா 500 அப்பான் பாருங்கப்பா, இது வேறு மாதிரி இந்த இடத்துல எழுதுவோம். 500 அப்பான் 150 × 5 × 18 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 கேன்சல். அடுத்ததாக 50 10 போகும். 2 15 2 10 3 15 3 6 3 18. ஸோ 2 × 6 12 செகண்ட். ஸோ இங்கே யூனிட்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், லென்த் கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணி கடைசியாக கூட இந்த கணக்கை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து டைம் ரொம்ப எடுத்துரும். அடுத்ததாக இந்த கணக்கு முக்கியம். கடந்த வருடத்தில் மொத்தம் வந்து 610 பாய்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்காங்க. இப்போ வந்து அவர்களோட எண்ணிக்கை வந்து 20% வந்து குறைஞ்சிருச்சு. இப்போது ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்கூல், அதாவது எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா இந்த வருடம் வந்து இருக்கக்கூடிய பையன்களோட எண்ணிக்கை வந்து பையன்களோட எண்ணிக்கையை போல் பொண்களோட எண்ணிக்கை வந்து 175% இருக்குது. கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து 170%. பாய்ஸோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணுறதுல கேர்ள்ஸ் வந்து 170% வந்து இருக்காங்க. அப்படின்னா மொத்த கேர்ள்ஸ் வந்து இந்த வருஷம் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமை தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 610 பாய்ஸ் இருந்திருக்காங்க லாஸ்ட் இயர். அப்போ இந்த வருஷம் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 610 20% வந்து ரெடியூஸ் ஆகிட்டாங்க. 20%ஓட பின்ன வடிவம் என்ன? 1/5. 5லேருந்து 1 குறைஞ்சிருக்கு. ஸோ 4 மாறி இருக்குது. சரிங்களா? அப்போ 610 மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ இருக்காங்க? வெறும் 4 பங்கு தான் இருக்காங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 122 வரும். ஸோ பாய்ஸோட எண்ணிக்கை 122 × 4. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்கக்கூடிய பாய்ஸோடைய எண்ணிக்கை 122 4. ஓகேவா? இப்போ கரண்ட் இயரில் என்னவா இருக்குது அப்படின்னா பாய்ஸோட எண்ணிக்கை கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் கம்பேரிசன் போட்டோம்னா பாய்ஸ் வந்து 100% அப்படின்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை வந்து 175% இருக்குது இப்போ கரண்ட் இயரில். சரிங்களா? அப்போது 100% 4 25 100 7 25 175. ஸோ 4 பங்கு பாய்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பாய்ஸோட எண்ணிக்கை என்னவா இருக்குது இந்த வருஷம்? 4 பங்கு தான் பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸோட எண்ணிக்கை என்ன? 122 × 4. ஸோ அப்போ கேர்ள்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 7 பங்கு. ஸோ ஒரு பங்கு என்ன? 122 × 4 / 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பங்குன்றது 122. அப்போ கேர்ள்ஸோட எண்ணிக்கை என்ன? 7 பங்கில் இருக்குது. ஸோ 7 × 122 7 பங்குன்றது 7 × 122 அடி கொடுத்திங்கன்னா
800 பெருக்குனிங்கன்னா 184 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 610 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் இருந்தது. இப்போ வந்து 20% வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. 20% ரெடியூஸ் ஆச்சுன்னா 610லேருந்து 20% ரெடியூஷன் ஆச்சுன்னா 488 பேர் இருப்பாங்க. ஆமாம், 488 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து முழுசாக பெருக்காமல் நம்ம அடி கொடுக்குறதுக்கு எளிமையாக இருக்குன்றக்காண்டி இப்படியே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக 488 பாய்ஸ் தான் வந்து இந்த வருஷம் இருந்திருக்காங்க. இதில் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸுக்கான இந்த வருஷம் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாய்ஸ் வந்து 100% டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 170% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஸ்கூல் திஸ் இயர். கேர்ள்ஸ் வந்து 175% இருக்காங்க பாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ பாய்ஸ் வந்து 100% அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து 175% இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அப்போது 4 இது வந்து பின்ன வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 4:7 சொல்லி மாறும். ஸோ 4ன்றது 122 4ன்றது பாய்ஸோட மதிப்பு 122 அப்படின்னா 7ஓட மதிப்பு 854. அடுத்ததான் கொடுக்கப்பட்ட நம்பரில் எது வந்து 4ஆல் வந்து வகுப்படுத்தி கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் பா ஹரியானா ஜாப்ஸ், தேங்க்ஸ் அலாட். 4ஆல் எந்த நம்பர் வந்து வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க. 4ஆல் வகுப்படுறதுக்கு என்ன விதி ரூல்? 4ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படணும். ஷுட் பி டிவைட் ஆஃப் 4. இது 8ஆல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் ஆஃப் தி நம்பர் மஸ்ட் பி டிவைட் பை 8. 8ஆல் வந்து வகுப்படணும். ஸோ கடைசி கொடுக்கப்பட்ட 4ஆல் வகுப்படக்கூடியது 54 வகுப்படுமா? வகுப்படாது. 34 வகுப்படுமா? வகுப்படாது. 42 வகுப்படுமா? வகுப்படாது. ஆனால் 24 வகுப்படும். ஸோ இந்த முழு நம்பரும் 4ஆல் வகுப்படும். அடுத்ததான் ஒரு செவ்வகத்தினுடைய பக்கங்களுடைய விகிதம் வந்து 8:10 இருக்குது. அதனுடைய சுற்றளவு வந்து 90 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுன்னு கேட்டிருக்கான். செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கு ரெக்டாங்கிளுடைய சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 × L + B. எல்னா லென்த்து, பி அதே இது ஏரியாவுக்கு வந்து பெரிமீட்டர். இது வந்து பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா. இது ஏரியாவுக்கு L × B. ஸோ நம்ம என்ன கொடுத்தா இந்த பக்கங்கள் வந்து 8x 10xன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதோடைய மதிப்பு ரேஷியோ வந்து 8 10. ஸோ அதோடைய மதிப்பு வந்து 8x இல்லை 10xன்னு இருக்குது. ஸோ பெரிமீட்டர் என்ன கொடுத்தா 90 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தான். இங்கே எல் என்னது 10x 8x = 90. இப்போ 2 × 18x = 90 அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருமா 5/2 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம டைரெக்டாக ஃபார்முலா புட் பண்ண போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலா தான் கேட்டிருக்கான். அப்போ L × B. L × Bயோட மதிப்பு என்ன 10x × 8x. பக்கங்களோ வேல்யூ புட் பண்ணிங்கன்னா 10 × 5/2 × 8 × 5/2. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5, அடி கொடுத்தா 4. ஸோ 25 × 20 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக ஒரு கணக்கு. ஒரு சம் ஆஃப் மணி வந்து டபுள் ஆகுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 12 வருஷத்தில் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா எத்தனை வருடங்களில் வந்து அது வந்து 8 மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வந்து 12 வருடத்தில் 2 மடங்காக மாறுது அப்படின்னா எத்தனை வருடங்களில் வந்து அது வந்து 8 மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. 8 பியாக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 8 மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. பின்னா பிரின்சிபல்ப்பா. இந்த 8 வந்து என்னவா மாற்றலாம் 2/3 மாற்றலாமா? ஸோ இங்கே என்ன ஆகுது 3 மடங்கு அதிகமாகுது. ஸோ 3 × 3 × 12 36 இயர்ஸ். அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து எப்பயுமே இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால இந்த மாதிரி 2/3 இல்லை அந்த மாதிரி மடங்காக தான் இருக்கும். 8 வருடங்கள் அல்லது 8 × 16 வருடங்கள்லாம் 2/4 அந்த மாதிரி ரெண்டினுடைய மடங்காக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். 8ன்றதை நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 2/3ன்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போது ஒரு 2க்கு வந்து 12 வருடங்கள் ஆகுதுன்னா 3 2க்கு வந்து என்னவாகும் 3 × 12 36 இயர்ஸ்.
அடுத்ததாக எனக்கு 25 பேர் வந்து 15 மணி நேரம் ஒர்க் பண்ணி 5 யூனிட் வேலையை வந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 பேர் வந்து 10 யூனிட் ஒர்க்கை வந்து 20 மணி நேரம் வேலை பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா வேறு ஒன்றுப்பா, M1D1H1 E1 upon W1 equal to M2D2H2 E2 upon W2. அதாவது மனிதர்கள், நாட்கள், நேரங்கள், அப்புறம் எஃபிஷியன்சி அவர்களுடைய திறன்கள் அப்பான் ஒர்க்கு, இது வந்து எத்தனை யூனிட் ஒர்க்குன்றது தான். ஸோ கணக்குப்படி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 மனிதர்கள் 15 மணி நேரம் 8 நாட்கள் வேலை செய்து எத்தனை யூனிட் ஒர்க்கு, 5 யூனிட் ஒர்க்கை பிடிக்கிறாங்க. அதே வேலையை how many days would require to complete 10 யூனிட் ஒர்க். 10 யூனிட் ஒர்க்கை வந்து எத்தனை பேர், 12 பேர் 20 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, x/y ஈக்குவல் டு a/p அப்படின்னா பகுதியிலும் இருக்கிற அடி கொடுக்கலாம், தொகுதியிலும் இருக்கிற அடி கொடுக்கலாம், நியூமரேட்டர் அடி கொடுக்கலாம், டினாமேட்டர் அடி கொடுக்கலாம். அப்படி தான் நம்ம இப்போ அடி கொடுக்க போகிறோம். ஸோ 5 4 5 2 10 சரிங்களா. அடுத்து 5 5 25, 4 5 20, அடுத்து 5 3 15, 4 3 12. ஸோ 4 நாங்கள் அடுத்ததான் 1 4 2 4 8, அடுத்ததாக 2 2க்கு 2 கடி ஆகிப்போச்சு. ஸோ 5 × 5 25 days. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கும் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு எக்ஸாமில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 80. இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க் 40, அவங்கள வந்து வெளியேற்றுறோம். அப்படி வெளியேற்றும்போது என்ன ஆகுதுன்னா மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வந்து 90 வந்து மாறிடுது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது ரொம்ப எளிமையான கணக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் எளிமையான கணக்கு தான். வேறு ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸாம் எழுதும்போது அவங்களோட ஆவரேஜ் என்ன 80. இப்போது 5 பேரை நம்ம வந்து வெளியேற்றுறோம். 5 பேர் வெளியேற்றும் போது அவங்களோட அந்த 5 பேருடைய ஆவரேஜ் என்ன 40. இப்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ரிமைனிங் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எக்ஸ்லேருந்து 5 பேர் தான் இருப்பாங்க, 5 பேர் கழிச்சிருப்பாங்க. இதுதான் ரிமைனிங் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் என்ன ஆகுது 90 மாறுது. அவ்வளோதான், இதுதான் பேசிக் கான்செப்ட். இது புரிஞ்சுட்டா எல்லாமே பிடிச்சலாம். இப்போ ஒன்றும் இல்லை, 80 மார்க் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 5 பேர் நீக்கப்பட்டவர்களுடைய மதிப்பும் அதோடு எக்ஸ் மைனஸ் 5 பேருடைய ஆவரேஜ் மதிப்பும் கூட்டினா இந்த 80x வந்துடும். அவ்வளோதான், இந்த சமன்பாடு மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அடுத்து 80x ஈக்குவல் டு 200 ப்ளஸ் 90x மைனஸ் 450. இப்போது அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, மைனஸ் 250 ப்ளஸ் 90x, இங்கே 80x இருக்கும். இந்த பக்கத்தில் அப்படி கொண்டு போனீங்கன்னா 10x ஈக்குவல் டு 250 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 25. எக்ஸ்ன்றது என்ன, ஆரம்பத்துலேருந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரோட் த எக்ஸாம் 25. எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க, 80 மார்க்ஸ் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும். அதில் 5 பேர் வந்து வெளியேற்றுறாங்க, அவங்களுடைய மதிப்பெண் வந்து 40 ஆவரேஜாக இருக்குது. அப்படி வெளியேற்றும் போது ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் மைனஸ் 5 அவங்களுடைய ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்குன்னா 90 மாறுது. இந்த கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அடுத்ததான் கிராஃப் கணக்குப்பா. கிவன் இந்த பார் கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆனுவல் ப்ரொடக்ஷனில் 2018 22 வரைக்கும் எவ்வளோ தூரம் ரைஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி கணக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இங்கே வந்து இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ஃபார் த இயர்ஸ் 2020, 21, 22. 2020, 21, 22 இந்த 3 வருடங்களில் வந்து உற்பத்தியான அரிசியினுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க. 2020 எவ்வளவு 100, 2021 60, 2022 80. என்ன கொடுத்துருக்காங்க லேக்ஸ் டன். அவன் என்ன கேட்டிருக்கான் லேக்ஸ் டனில் தான் கேட்டிருக்கான். 140, 240 லேக்ஸ் டன். அவ்வளோதான். அடுத்ததான் இந்த வந்துட்டான்.
இஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட் ஆஃப் அ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்டிங் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3 தென் த கிரேட்டர் ஆஃப் தி டூ சைட்ஸ். வேறு ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு இணைக்கோடுகள் ஒன்றை ஒன்று குறிக்க வெட்டும் பொழுது அதனுடைய ஒத்த கோணங்களுடைய மதிப்பு 2:3 இருக்குது அப்படின்னா அதில் மிகப்பெரிய கோணமான இந்த 3னுடைய மதிப்பு என்ன கேட்கலாம். நம்ம என்ன படித்தோம்? உள்ளெதிர் கோணங்கள் விதி 5, உள்ளெதிர் கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் விதி படித்தோமா? உள்ளெதிர் கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் 180 டிகிரி. ஸோ 3x + 2x = 180 டிகிரி அப்படின்னா 5x 180 டிகிரியா அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 36 டிகிரி. நமக்கு என்ன தேவை? மிகப்பெரிய கோணம், கிரேட்டர் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் கொடுக்கப்பட்ட இரண்டில் மிகப்பெரிய கோணம் 3x மதிப்பு 3 × 36 டிகிரி 108 டிகிரி. அவ்வளோதான். இந்த விதி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கணக்கு போட முடியும். அடுத்ததான் இந்த கணக்கு. இதோட ஃபார்முலா என்னன்னா A/B C/D அப்படின்னா B × C / A × D. அவ்வளோதான். இங்கே 24 × 24 / 18 ஒய்யோட மதிப்பு அடி கொடுத்தீங்கன்னா 3×6 = 18, 4×6 = 24, 3 8 3 24, 4 8 32. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.